ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம சிஎஸ்ஜி உடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. நேச்சர் ஆஃப் த ஜாப் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ரைட்டர் கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட் தான், மண்டே டு சாட்டர்டே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வீக் ஆஃப் தருவாங்க. லாங்குவேஜ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா எழுத தெரிஞ்சிருக்கணும். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்கில்ஸ் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ இந்த கம்பெனி ரிகார்டிங் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதை நீங்க வந்து டாக்குமெண்டேஷன் ரிப்போர்ட்டா ரெடி பண்ற மாதிரி இருக்கும். அதான் இந்த ஜாப் எக்ஸாக்ட் நேச்சர். salary பொறுத்த வரைக்கும் per month 23,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆஃபீஸ் லொகேஷன் பாத்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா. இது கம்ப்ளீட்டா ரிமோட்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாப் போஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஜாப் லிங்க் க்ளோஸ் ஆயிடுதுன்னு சொல்றீங்க. ஸோ நீங்க எல்லாருமே ஃபாஸ்டா நான் போடும்போது நீங்க டக்குன்னு அப்ளை பண்ணிடுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால காம்படிஷன் அதிகம். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா அப்ளை பண்ணிடுங்க. டிலே பண்ணாதீங்க. ஸோ அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி இன் இங்கிலீஷ், டெக்னிக்கல் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்ல ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரிங் 2 to 4 years of experience in writing technical contents இல்லைன்னா ப்ராடக்ட் டாக்குமெண்டேஷன் இன் சாஃப்ட்வேர் இல்லைன்னா சாஸ் என்விரான்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஏதாவது இது ரிகார்டிங் ஏதாவது டெக்னிக்கல் பேப்பர்ஸ் எழுதிருக்கீங்க, இல்ல பிளாக் ஸ்பாட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா அது ரிலேட்டடா சம்பந்தமான விஷயத்த வந்து நீங்க ஹைலைட் பண்ணி காட்டுங்க. கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இது. இல்ல நீங்க ஆஃபீஸா ஒர்க் பண்ணணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஹைபிரிடாவும் செலக்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெல்த் கேர், வெக்கேஷன், அதுக்கப்புறமா ஹாலிடேஸ் நிறைய கிடைக்கும். எல்லாமே மெடிக்கல், டென்டல் பெனிஃபிட்ஸ், விஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும்ன்ற மாதிரி தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.